எம்ஏ எம்ஏ படிச்சிருக்கேன். இருந்தாலும் சொன்ன சில மாட்றாங்க. அதனால 10த்துன்னு சொல்லிடுறேன். பழனிசாமி அண்ணா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வந்தீங்கன்னா. சரிங்களா? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறப்போ வீடியோஸ்லாம் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹரி, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். மிகவும் அருமையாக புரியும். அவர்கள் நன்றாக நடத்துவார்கள். இப்போ என்னப்பா இது, ஸ்கூலா இல்லை காலேஜ் பண்ணீங்க? சொல்லுங்கப்பா. அரியலூர்ல எங்க அத்தை இருக்காங்கப்பா. அப்பாவோட தங்கச்சி அரியலூர் தான், அங்க இருக்காங்க. புரியலப்பா. நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ் முடித்து உள்ளேன். இது நீங்க என்ன ஊர் சொன்னீங்க ஹரி? நாமக்கல் தானே சொன்னீங்க? திருப்பூர். என்ன லஞ்ச்? இல்லை, இப்போ காலையில் அக்கா பசங்களுக்கு புளி சாதம் இப்படி கிளறி வச்சேன்னா அதுவே கொஞ்சம் இருக்குது. அல்லாமல் ரசம் வச்சுருக்கேன். சாப்பாடு மட்டும் வைக்கணும். அதான் மலைப்பா இருக்குது. செவனேன்னு புளி சாதமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் திருப்பூர். ஓகே ஓகேப்பா. எங்கே? அந்த அரசு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்லப்பா, அது பக்கத்தில். உங்கள் வீடியோ பார்த்தேன், அருமையாக இருந்தது. லைக் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகேப்பா. திருப்பூர். நீங்கள் அரியலூர் தானே சொன்னீங்க? காலையில் என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு? காலையிலேயே பசங்களுக்கு வந்துட்டு புளி சாதமும் மீன் மேக்கர் இது சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையாப்பா, அதுவும் சமைச்சு வச்சு டிஃபன் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் காலையில் அதிலே கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் ரசம் வச்சேன்னா வாழைக்காய் பொரியல், வாழைப்பூ இருக்குல்ல, அதுவும் அப்புறம் வாழைக்காய் பொரியலும் பண்ணினேன். மதிய சாப்பாடு மட்டும் வைக்கணும். சென்னை குன்றத்தூர் இருந்து குணா. ஹாய் ஹாய்ப்பா. ஹாய் குணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா அக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படிங்க அக்கா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேப்பா, காலையில் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம், அது பக்கத்தில் தான்ப்பா இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் இருக்காங்க. அங்கே தான் மாமா வேலை செஞ்சார், பக்கத்துலேயே தான் இருக்காங்க. சாப்பாடு வச்சு பார்சல் அனுப்புங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அனுப்புவோம்ப்பா. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பெரம்பலூர் வந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக சாப்பாடு சமைச்சு அனுப்பி வைக்கிறேன். ஆமாம் அக்கா, நல்லா இருக்கேன்க்கா. என்னாச்சு? லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது, பார்க்கவே முடியலை.